ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மானானா சூப்பர் ஹீரோ என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சின்ன குழந்தையா இருக்கும்போது அவரோட அப்பா அவரை ஒரு அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு ஒரு வேலைக்காக வெளியூருக்கு போறாரு. வெளியூருக்கு போயிட்டு வந்து தன்னோட குழந்தைய திரும்ப அந்த ஆசிரமத்தில இருந்து வாங்கிக்கலாம்னு ஹீரோவோட அப்பா நினைக்கிறாரு. பட் வேலைக்கு போன இடத்துல ஒரு சூழ்நிலை காரணமா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர் செய்யாத தப்புக்காக 20 வருஷம் ஜெயிலுக்கும் போறாரு. அந்த சமயத்துல ஹீரோவை ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து கூட்டு போயிருந்தாங்க. ஹீரோவை தத்தெடுத்ததுல இருந்து அந்த ஃபேமிலிக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுது. அதனால ஹீரோவோட வளர்ப்பப்பா ஹீரோவை வெறுத்து ஒதுக்குறாரு. பட் ஹீரோவுக்கு அவரோட வளர்ப்பப்பா மேல ரொம்பவே பாசம் இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. அதனால அவரு அந்த பணத்தை தன்னோட உண்மையான அப்பா கிட்ட இருந்து, அவர் தான் தன்னோட உண்மையான அப்பான்னு தெரியாமலே அவர்கிட்ட இருந்து திருட முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவுக்கு 1 கோடி ரூபாய் எதுக்காக தேவைப்படுது, ஹீரோ அந்த பணத்தை அவரோட அப்பா கிட்ட இருந்து திருடினாரா இல்லையா, ஹீரோவுக்கு இதுதான் உண்மையான அப்பான்னு தெரிய வந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக அவர் சொந்த அப்பா கிட்ட ஒரு சில பொய்கள் சொல்லி அவர் கூடவே ஒன்னா டிராவல் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்கு. படத்தோட ஹீரோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமா நடிச்சு கொடுத்திருக்காரு. அதுலயும் அவர் அந்த பணத்தை திருட நினைக்கும் போது ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட என்ன பண்ணனே தெரியாம இருப்பாரு. அதுலலாம் அவரோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி ஹீரோவோட உண்மையான அப்பாவை நடிச்சவரும் செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோவோட வளர்ப்பப்பா ஹீரோவை புரிஞ்சுக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு. படத்துல ஹீரோவும் அவரோட அப்பாவும் கேரளாவுக்கு கார்ல போவாங்க. அந்த லொகேஷன் எல்லாம் சினிமாட்டோகிராஃபில ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காங்க. படத்தோட பிஜிஎமும் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே லேகிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவோட வளர்ப்பப்பா நிறைய பேர்கிட்ட ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுங்க, கொஞ்ச நாள்லயே பல மடங்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி லாஸ் ஆகிடுவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட கடனும் வாங்கி ஊதாரித்தனமா செலவு செய்வாரு. அப்பும் போல அவங்க எல்லாருக்கும் ஹீரோ தான் பணம் ரெடி பண்ணி திரும்ப கொடுப்பாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல சொந்த அப்பாவையே பிள்ளைங்க மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது தத்தெடுத்த அப்பாவுக்காக இப்படிலாம் பண்ண முடியுமாங்கிற கேள்வி நமக்கு வரதான் செய்யுது. படத்துல ஹீரோவுக்கு இதுதான் தன்னோட உண்மையான அப்பான்னு தெரிய வரக்கூடிய சீன்லாம் அந்த அளவுக்கு எமோஷனலாவே இல்ல. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான லவ் போர்ஷன்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. இந்த படத்தை அபிலாஷ் ரெட்டி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சுதீர் பாபு, சாய் சந்த், சயஜி சிந்தே இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.